ஐயோ ஐயோ மேடம். ஏய் என்ன சொல்லு? மேடம், வெற்றி அங்க உங்களை தேடி வந்துட்டு இருக்காரு. எங்கயா? ஆமா மேடம். சரி ஐயோ சரி சரி, நீ ஒண்ணு பண்ண. நான் ஒரு நம்பர் சொல்றேன். அந்த நம்பர் இருக்கிற பாக்ஸ நீ எப்படியாச்சும் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ண. நான் அத ஒரு ஓரமா வச்சுட்டு வரேன், சரியா? அது ஒரு சைடுல இருக்கும். அத அங்க ஓரமா ஒரு டேபிள் கிட்ட ஒளிச்சு வச்சுட்டு வரேன், சரியா? சரி மேடம். சீக்கிரமா வந்து நீ இதை எடு, சரியா? ஓகே மேடம். ஐயோ சார் நான் சொல்ற போறேன் சார். ஓட்டு சார் அது. சார் என்ன சார் அத்தனை பேரோட நம்பிக்கை சார் அது. என்ன சார் டியூட்டி பாக்குறீங்க நீங்களா? அசால்ட்டா பேசிட்டு இருக்கீங்க. இல்ல சார், இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியல சார். சாரி சார். சார் சும்மா இருங்க சார். காண்ட தாத்தீங்க. என்ன சார் பொறுப்பே இல்லாம இருக்கீங்க? விளையாட்டு விஷயமா சார் இது? விளையாடுறீங்களா சார் நீங்க? சார் சத்யா சத்யா சொல்ல கேக்குதா? டேய் இங்க பெரிய பெரிய பிரச்சனை இங்க ஸ்ட்ராங் ரூம்லடா. அது புகை வருதுன்னு உள்ள போய் பார்த்தா ஒரு பாக்ஸே காணன்றாரா. ஒரு பேலட் பாக்ஸே காணோம். எவனோ தடிச்சிட்டு போயிட்டான். நீ வா வா, நீ ஒரு பக்கம் தொலைச்சி தேடணும், ஒரு பக்கம் பேலட் பாக்ஸ் தேடணும். நீ சீக்கிரம் சீக்கிரம் நீ வாடா, சீக்கிரம் வாடா. சரி 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 ஓகே. மீனாட்சி மீனாட்சி. வரேன் மாமா. மாமா, யார் உன்னை இந்த வேலையை பண்ண சொன்னது? என்ன வேலை மாமா? என்ன பண்ணன்னு உனக்கு தெரியாதா? எனக்கு புரியல மாமா, என்ன விஷயம்? நான் உன்னை அமைதியா தானே இருக்க சொன்னேன். இல்ல மாமா, அது எதுக்கு இப்படி கேவலமான தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ? மாமா நான் ஏதோ பண்ணல மாமா. ஏய் சும்மா நடிக்காத. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எலெக்ஷன் ஆரம்பிச்சதுல இருந்தே நான் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ எப்படியெல்லாம் யோசிப்ப, என்னெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? ஃபயர் ஆக்சிடென்ட் பண்ணது நீ தானே? மாமா சத்தியமா மாமா, உங்க மேல சத்தியமா மாமா, என்ன நம்புங்க. நான் துளசி கடத்தல மாமா. இந்த தீ விபத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ப்ளீஸ் மாமா, என்ன சந்தேகமா பார்க்காதீங்க. ப்ளீஸ் மாமா. எந்திரி, முதல்ல எந்திரி. சரி சொல்லு, துளசியை யார் கடத்தினது? எனக்கு எப்படி மாமா தெரியும்? எனக்கு என்னவோ நம்மளை தாண்டி இதுல வேற ஏதோ நடக்கிற மாதிரி தோணுது. சரி நான் விசாரிக்கிறேன். சரி. நேரமாகுது, நீ அங்க போகணும்ல, கிளம்பு. சரிங்க மாமா. ஏ ஈஸ்வரமூர்த்தி, என்னையே நீ சந்தேகப்படுறியா? என்ன காலி பண்ணலான்னு பாக்குறியா? உன்னை நான் எப்படி காலி பண்றேன்னு மட்டும் பார். என்னையே போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கறேன்னு சொல்றியா? உன் எதிர்காலத்தையே நான் அழிக்கிறேன். சார், எக்ஸிட் போல் ரிசல்ட் அவருக்கு எதிராக வந்ததுனால எப்படியோ குழப்பம் பண்ணி எலெக்ஷனையே கேன்சல் பண்ண வைக்கலான்னு பார்க்குறாரு சார். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த தொகுதிக்கு உங்கள் ஒய்ஃப் மூலமாக நல்லது நடக்கணும்னு நாங்கள் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார். அது கெட்டு போயிருமோன்னு பயமாக இருக்குது சார். சார், எப்படியாவது உங்கள் ஒய்ஃபை காப்பாற்றுங்க சார். அவங்க உங்கள் ஒய்ஃப் மட்டும் இல்லை சார், அவங்க எங்களோட நம்பிக்கை. இந்த தொகுதி எம்எல்ஏ. நீங்கள் விட்டுறாதீங்க சார். உங்கள் அப்பாவை நீங்கள் விசாரிக்கிற முறையில் விசாரிச்சா கண்டிப்பாக சொல்லிடுவார் சார். சரிங்க,
ஃபர்ஸ்ட் நீங்கள் யாரு? ஹலோ ஹலோ கண்டிப்பா அவங்க அப்பா தான் கடத்திருக்கணும்னு வெற்றி நம்பியிருப்பான். வீட்ல ஒரு குழப்பம் நடக்கும். இதை வச்சு நான் ஒரு ஆட்டத்தை ஆடுறேன். ஹலோ மேடம். ஹலோ, அவ என்ன பண்ணிட்டு இருக்கா? இன்னும் கண்ணு முழிக்கல மேடம். கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் அவ கை காலை கட்டிருங்க. ஓகே மேடம், பண்ணிடுறேன். வேலையை முடிச்சுட்டு கால் பண்ணு. யாரும் பயப்பட வேண்டாம். அவங்க எங்கே இருந்தாலும் அவங்கள கொண்டு வந்து இங்கே நிற்க வைக்க வேண்டியது எங்களோட கடமை. அவங்க மேலே இருக்கிற அன்பில் நீங்கள் ஆதரவு கொடுத்து அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க. பெருவாரியான ஓட்டு வித்தியாசத்தில் அவங்க ஜெயிச்சு அவங்க எம்எல்ஏவாக பதவி ஏற்பாங்க. இது நடக்கும். இதை யாருனாலையும் தடுக்க முடியாது. அவ்வளோதான், இது நடக்கும். யாரும் பயப்பட வேண்டாம். சார் 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 வாக்க என்ன போறோம், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சார், பேலட் பாக்ஸ் காணாம போனதா ஒரு தகவல் வந்திருக்கே, அது உண்மைதானா? அப்படின்னா எத்தனை பாக்ஸ் சார் காணாம போயிருக்கு? பேலட் பாக்ஸ் காணோம்னா அப்போ திட்டமிட்டு யாரோ திருடி இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இங்க பாருங்க, வேலட் பாக்ஸ் மொத்தமாலாம் காணாம போகல. ஒரே பாக்ஸ் மட்டும் தான் காணாம போயிருக்கு. அதுக்காக போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 1 மணி நேரத்துல மீதி பாக்ஸை எண்ணிடுவோம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த எலெக்ஷன்ல எந்த குழப்பமும் இல்ல, புரியுதுங்களா? தெளிவான முடிவு ஈவினிங்குள்ள உங்களுக்கு தெரிய வரும். அந்த துளசியும் வரமாட்டா, அந்த பேலட் பாக்ஸும் கிடைக்காது. நான் தான் ஜெயிக்க போறேன்.